வெல்கம் டு பிரதீப் ஃபட்டம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா அண்ட் பூஜா ஹைதே நடிச்ச ரெட்ரோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெட்ரோ இந்த படத்தோட கதைக்கதை என்ன கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கதையை ஓபன் பண்றாங்க. சூர்யா சின்ன பையனா இருக்கும்போது அவரோட வளர்ப்பு தந்தையை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சூர்யாவோட அந்த கேங் லீடர் ஒருத்தர் இருப்பார். அவரு தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவை தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. அப்போ அந்த சூர்யாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ சிரிச்சினாட்டா அழகா இருக்குன்னு சொல்லும்போது அவர் சிரிக்க மாட்டேன்னு சொல்லி லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சூர்யாவோட அம்மா இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சூர்யா பெரிய ஆளாகிறாரு. அப்போ பூஜா ஹைதேவை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணும்போது அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சூர்யா ஒரு கோல்டு ஃபிஷ் அதை கடத்தி வச்சிருக்காரு. அதை சூர்யாவோட அப்பாட்ட தரமாட்டேன், நான் திருந்தி வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால இந்த தொழில விட்டு போட்டு நீங்க நல்ல நிலைமைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சூர்யா அப்பா கோவம் சூர்யாவை போட்டு தலை ஏம் பண்றாங்க. அப்ப சூர்யா எங்க அப்பாவை கையை வெட்டி போட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிடாரு. அப்ப பூஜா ஹைதே சூர்யாவோட வாழாம தனியா வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சூர்யா பூஜா ஹைதே கண்டுபிடிச்சாங்களா, ஸோ பூஜா ஹைதே அண்ட் சூர்யா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. ஸோ இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கார்த்திக் சுப்ராஜோட கதைக்களம். கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே நம்ம என்ன நினைப்போம், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் காட்டுறாரு நினைப்போம். பட் இது கேங்ஸ்டர் ஃபிலிமா காட்டினாலும் அது அதிகமா காட்டாம லவ் ஜர்னலா கொண்டு நம்மளுக்கு நல்லபடியாக கட்டியிருக்காரு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தன்னோட லவ்வை பத்தி சொல்லி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேங்ஸ்டர் எப்படி ஒரு மக்களுக்காக வாழ்றான்னு சொல்லி காட்டினது உண்மையாக நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங், மனுஷன் உண்மையாலுமே இந்த படத்துல வெறித்தனமா பண்ணியிருக்கான்னு சொன்னோம். அவர் உடம்பாகட்டும், அதே மாதிரி அவர் நடிப்பாகட்டும், அந்த கேங்ஸ்டரோட அந்த நடை பாவனையாகட்டும், உண்மையாலுமே நம்மளுக்கு நல்லபடியாவே காட்டியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் உண்மையாலுமே சூர்யாக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பூஜா ஹைதே இவங்க எப்படின்னா, பெரிய மாடல் ஹீரோயினை கொண்டு பரதேசி படத்துல எப்படி அந்த ஹீரோயின் டல் ஃபேஸோட காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பூஜா ஹைதே டல் ஃபேஸ்ல காட்டி ஒரு சைலண்டான ஒரு கேரக்டரா நம்மளுக்கு நல்லபடியாவே காட்டியிருக்காங்க. ஸோ பூஜா ஹைதே அவங்க இந்த படத்துக்கு என்ன ஆக்டிங் கொடுக்க முடியுமோ அந்த ஆக்டிங்கை தரமாவே கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ஜெயராம் ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், இன்னும் நாசர் ஆகட்டும், அவங்களாம் அந்த படத்துல தன்னோட ஆக்டிங்கை தரமாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நாசரோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரேயா கிருஷ்ணா உண்மையிலுமே அந்த கன்னிமா சாங்ல அவங்க சொன்ன மாதிரி 15 நிமிஷம் கட்டே கிடையாது. அந்த மண்டோ சீக்வன்ஸ்ல ஓப்பனிங்ல இருந்து அந்த பாட்டுல இருந்து அப்படியே அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த கைவெட்டுற சீக்வன்ஸ் வரைக்கும் தரமாவே கொடுத்துறாரு சொல்லணும். உண்மையாலுமே ஸ்ரேயா கிருஷ்ணா செம்மையா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சூர்யாவுக்கு கொடுக்குற இன்ட்ரோ சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த படத்துல சின்ன பையன் ஓப்பனிங்ல ஒரு சின்ன பையன் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பான், சூர்யாவோட சின்ன வயசு கேரக்டர். உண்மையிலுமே அந்த சின்ன பையனுக்கு எப்படி ஆங்கிள்ஸ் ஃபிட் பண்ணி அடிக்கணுமோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு சொல்லணும் சினிமாட்டோகிராஃபர். அதே மாதிரி மியூசிக் சந்தோஷ் நாராயணன், எப்பா நீ மனுஷனே இல்லை, இந்த படத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கும் மேலதான் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும். மியூசிக்ல உண்மையாலுமே சூப்பர். அதே மாதிரி இந்த கன்னிமா சாங் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல அந்த கண்ணாடி பூவே அந்த ஒரு பிஜிஎம் ஹம்மிங் பிஜிஎம்ல கொடுத்துருப்பாங்க, அதுவும் சூப்பர். அதே மாதிரி அந்த கன்னிமா சாங்ல அந்த ஜெயக்குலா இது பண்றதாகட்டும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க லவ் சொல்லி ஒரு மைல்டா எடுத்துட்டு போனாலும், செகண்ட் ஹாஃப்ல வார காட்டி ஒரு தரமா பண்ணியிருந்தாலும், கிளைமேக்ஸ்ல எனக்கு பார்க்கும்போது ஜிகிதோட XXX கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கிடைச்சது. அது ஏன்னா அந்த வில்லேஜுக்காக போராடுறதெல்லாம் பார்க்கும்போது திடுப்புன்னு நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இது என்ன ஜிகிதோட XXX பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறத தோணும். உண்மையிலுமே ஆனால் டிஃப்ரெண்டா கதை கொடுத்தாலும் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த XXX காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்னடா சொல்ல இந்த படத்துக்கு போலாமா கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே கங்குவா படத்துல சூர்யாவை எத்தனை பேர் என்னென்ன சொல்லி அடிச்சிங்களோ அதெல்லாம் கிடையாதா. இந்த மனுஷன் உண்மையாலுமே இப்ப பாருங்கடா என்னன்னு சொல்லி ஒரு கம்பேக்கா இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அவர் கேங்ஸ்டர் ஆக்டிங் ஆகட்டும், அந்த காதல்ல அவர் காட்டுற சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த 15 நிமிஷத்துல அவர் ஒரு அந்த டேக்கை கரெக்டா நம்மளுக்கு பண்ணி கொடுத்ததாகட்டும், அதே மாதிரி அந்த ஒரு பூஜா ஹைதே கூட அந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கும் போதும் அப்படியே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு அவரோட கேரக்டரை காட்டுறாரு, இப்படி தாண்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பூஜா ஹைதே காட்டுற சீக்வன்ஸ் ஆகட்டும், உண்மையாலுமே தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு தரமான குட் ஃபிலிம். சூர்யாக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிம்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை கன்ஃபார்ம் நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையாலுமே இந்த சம்மருக்கு ஒரு சூப்பர் படம்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன, 5/2 3.5.
ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீஸ் ரிவ்யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு வேணும் மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.